அவங்க ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து இருந்தாலே போதும், யாருனாலும் என்னன்னாலும் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி இதில் இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணிச்சு, இந்த இது வந்து என்னுடைய ஆட்டிடியூட் வந்து கடந்த 3 வருஷமா முந்தெல்லாம் நான் ஜாயின் பண்ணி 21 இயர்ஸில் வேலைக்கு வந்துட்டேன். ஆனால் வந்து ஸ்டேஜில் இல்லை, எங்கள் ஆஃபீஸ்லேயே ஏதாவது ஒரு பாஸ் கொஸ்டின் கேட்டால் கூட எழுதி தான் கொடுப்பேன், பேசவே மாட்டேன், அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போது ஒரு 3.5 வருஷத்தில் இங்கே கிடச்ச ட்ரைனிங்னால பார்த்தீங்கன்னா என்னை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு பீப்புள் ஆர் அப்சர்விங் அஸ். அதாவது லீடர்ஸ்லாம் சீரியல் சொல்ல கேட்டிருக்கேன் நான். அதாவது நீ இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, தேடி போற, அவர் வேண்டான்னு சொல்லலாம் அல்லது வேணும்னு சொல்லி கூட நக்கலாக பார்க்கலாம். பட் நீ அதை கவலைப்படாத, நீ வந்து பெருமையாக வந்துரு, நான் கண்டிப்பாக நீ நல்ல பெருமையாக ஓடிட்டே இருந்தா உன் பின்னால் வருவாங்க அப்படி சுந்தர விடுவேல எனக்கு அதேலாம் சீரியல் சொல்ல கேட்டிருக்கேன். அதே போல தான் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஐ வாஸ் அப்சர்வ்ட் பை த பீப்புள் அரௌண்ட் மீ. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மக்லிங்க்கு ரொம்ப பேர் பட்டது பார்த்தாங்க. அதில் வந்து கீட்டமின்னு ஒரு போதைப் பொருள் இருக்கு. அது வந்து ரொம்ப அதிகமாக சென்னை ஏர்போர்ட்டில் தான் ஸ்மக்ல் ஆகுங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது எங்கே போகுதுன்னு கேட்டால் இங்கேருந்து தாய்லாந்து, அப்புறம் யூரோப்பியன், அப்புறம் அலாஸ்கா எல்லாத்துக்கும் போகுது. அப்போ போகும்போது அங்குள்ள மக்கள் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாரில் வந்து இதை கொஞ்சம் போல் இந்த ட்ரிங்க்ஸில், கூல் ட்ரிங்க்ஸ்லையோ மற்ற விஸ்கி அந்த மாதிரி லிக்கர்லையோ போட்டு கொஞ்சம் குடித்தா வந்து கொஞ்சம் போல் மைல்டாக மக்கள் வந்து இதாகுவாங்க. பட் அது வந்து பொதுவாக மற்ற மக்கள் நமக்குலாம் அப்படி கிடையாதுங்க. நமக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணாலே போதுங்க, போத வந்துருங்க. அப்போ அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஹவு டு பிரிங் அவேர்னஸ் டு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் முயற்சி பண்ண கொடுத்துருது. அப்போது ஒரு நாள் நான் டியூட்டி போயிருக்கேன், நைட் டியூட்டி எப்பவும் போல் இந்த மாதிரி தான் போயிருந்தேன். போன உடனே எங்கள் கமிஷனர் கூப்பிட்டாரு, எப்போ ஐம் கிவிங் யூ ஒன் அசைன்மெண்ட், வந்து யூரோப்லேருந்து நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்லேருந்து வந்திருக்காங்க. தே ஆர் கோயிங் டு மேக் ஒன் டாக்குமெண்ட்ரி ஆன் இம்பேக்ட் ஆஃப் கிட்டமின் ஆன் த பீப்புள் அண்ட் ஹவு டு கஸ்டம்ஸ் கேட்ச் தோஸ் ஸ்மக்லர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போது அதுக்கு நான் ஒன்று தான் வந்து கஸ்டம் சைட்லேருந்து இன்டர்வியூக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சமயத்தில் வந்து ஐ டிட் நாட் ஈவன் வந்து கெட் ஷாக்ட் ஈவன் ஃபார் எ வைல். ஏன்னா வந்து தட் மச் கான்ஃபிடன்ஸ் பிட் வேர்ல்ட் வைட் ஹேஸ் கிவன் டு மீ. நான் வந்து அது ஐயோ லண்டன்லேருந்து வந்திருக்காங்களே, யூரோப்பியன் நம்ம எப்படி பேச போகிறோம், இது வந்து ட்ரைனிங்கில் ரிஹர்சல் இல்லை, நோ ரிஹர்சல், எதுக்கு ரிஹர்சல், நம்ம பிளான் பண்ண போகும்போது ரிஹர்சல் பண்ணிட்டே போதில்லை, அங்கே என்ன நம்ம பேசுகிறோமோ அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பிளான் சொல்லுவேன், அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி அந்த ரிலேட்டிபிலிட்டியை கொடுத்து தான் நான் பண்ணுவேன், சக்ஸஸ் வருது. அதே போல் இங்கே அவங்களுக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ணிட்டு சொல்லுவோம், உண்மையை தானே சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு ஏசுன்னு சொல்லிட்டேன். ஒரு 2 மணி நேரம் அங்கங்கே மாட்டி என்னை வந்து ஷூட்டிங்கில் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல. பட் எல்லாம் பேசி முடித்த பிறகு தான் எல்லாரும் வந்து சார் இன்னைக்கு நீங்கள் தான் சார் ஏர்போர்ட்டில் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் சரிங்க அப்படின்னு. பட் எவ்ரிடே ஐ எம் திங்கிங் மை செல்ஃப் ஆஸ் ஹீரோ ஒன்லி. அது இந்த பிஸ்னஸ் முன்னே வந்து அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ரொம்ப என்னோட செல்ஃப் இமேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம், சம்பளம் கையெழுத்து போடுறோம், வேலை செஞ்சாலும் செய்யலாம், சம்பளம் வரப்போகுது, அந்த மாதிரி தான் இருந்த ஒழிய பட் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த தட் இஸ் கமிட்மெண்ட் அப்படிங்கிறத நான் இங்கே வந்த பிறகு ரொம்ப கற்றுக்கிட்டேன் நான். அப்போது அதாவது இந்த ஃபங்க்ஷன், இந்த எஜுகேஷன் நம்ம பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் ப்ரொஃபஷனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாகிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, அதை வந்து எடுத்தாங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு எனக்கு தெரியாது, பட் பீப்புள் டோல் மீ தட் இட் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் இது அண்ட் டெலிகாஸ்டட். பட் ஐ டு நாட் நோ வென் இட் கேம். எனக்கு திடீர்னு ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, அப்போ என்னப்பா திடீர்னு நேஷனல் ஜியோகிராஃபியில் வந்துட்டேன், எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னாங்க. எனக்கே தெரியாதப்பா எப்போ வந்துச்சுன்னு கேட்டேன். உடனே எனக்கு யூடியூப்ல அனுப்பிச்சு விட்டாங்க. ஐ வாஸ் ப்ரவுட். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 3000 பேர் கிடைக்கல இல்லை. அவங்க சென்னை கஸ்டமர்ஸில் 3000 பேர் இருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் தான் கிடைக்குது. அது வந்து டியூ டு தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் சிஸ்டம் அண்ட் தி ஆம்வே அண்ட் ரவி அண்ட் பிரியா டீம் ஓட எஜுகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி பிஸி ஷெட்யூல்லையும் நாங்கள் இந்த பிஸ்னஸை வந்து பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு வந்து முதல் காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்ளைன் அண்ட் எல்லாத்தையும் பிறகு எங்கள் டவுலியன்ஸுக்கு பிறகு எங்களுடைய வந்து என்னுடைய மதர்-இன்-லா அவங்க வந்து எங்கள் கூட தான் இருக்காங்க. நான் வீடு கட்டும் போதே முடிவு பண்ணிட்டேன், இவங்க வந்து நம்ம கூட தான் இருக்கணும், அப்படின்னா தான் வந்து பிள்ளைங்களை பார்த்து பெரியவங்க வேணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னுடைய ரிக்வஸ்ட்டை ஏற்று எங்கள் கூட இருக்கிறதுக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க, வந்து பானுமதி பரமேஸ்வரன், அப்புறம் வந்து என்னுடைய 2 பிள்ளைங்களும் வந்திருக்காங்க, கார்த்திக் அண்ட் கோகுல்.
அது அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து விட்டு விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னவன் சொல்லுவான், என்னோட பெரியவன் சொல்லுவான், வந்து வந்து 10th போறேன் என்னை விட்டு போறீங்களே. நான் சொன்னேன், எப்பா 10th நீங்க படிச்சுட்டு தான் இருப்பேன். நான் படிச்சா அப்பா ஒண்ணுமே தெரியாது. நான் வந்து எல்லாமே தமிழ் புக்கே படிச்சுட்டு இருக்கேன். நீ படிக்கிறதெல்லாம் எக்ஸ்ஓயா இருக்கிற ஒண்ணுமே தெரியாதப்பா. அதனால நீ தான் வந்து இதை வந்து படிச்சு நீ இது பண்ணிக்கோ. உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணுமோ நீ மார்க் எடு. அப்படியே மார்க் எடுக்கணும்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, நான் வந்து மேனேஜ் பண்ணிடுறேன். படிக்க வச்சு எங்களை வந்து சம்பாதிச்சு மட்டும் விடு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வந்து ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர் இன் லைன் வித் தஸ். நாங்கள் பிளாட்டினம் முடிக்கும்போது காலையில் 8000 பிவி அவன் காலையிலே சொல்லிட்டான், எத்தனை பிவி வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, 31 மார்ச் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ வாங்கி தருவேன். அவருடைய டிமாண்ட் வந்து சைக்கிள், நான் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றேன். அப்போ காலையில் போகும்போதே சொல்லிட்டான், எப்போ நாங்கள் போகும்போது கோல்டாக போகிறோம், வரும்போது பிளாட்டினம் ஆகும், அந்த 10,000 ரூபா அப்படி கொடுத்து தான் போனோம். பிகாஸ் that has the guts and confidence we had. ஸோ அதனால நீங்க வந்து புதுசாக வந்துருக்கோம் சரி, எங்க டீம்ல உள்ளவங்க சரி, இந்த வந்து நம்ம என்ன பண்றோமோ அதை கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா நம்ம வந்து வந்து விவேகமா பண்ணா போதும், வேகமா பண்ணா போதும். சக்சஸ் வந்து வில் பி வித் அஸ். அண்ட் என்னுடைய டீம்ல உள்ள எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா we could not have achieved this level. அண்ட் அவங்களுடைய வந்து ஃபார்மிடபிள் சப்போர்ட் தான் எங்களை வந்து இந்த மேடையில் நிப்பாட்டிருக்கு. எங்களுடைய கடமை வந்து அவங்களையும் இந்த மாதிரி மேடையில் கொண்டு வரணும். இந்த வந்து வரப்போற ஒரு 1 or 2 monthsல எங்க இதுல இன்னொரு ஈகிளும் இன்னொரு சில்வரும் வருவாங்க. அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கோம். பிகாஸ் they are willing to change themselves and they are ready to achieve their dreams. And thank you very much for giving me the opportunity.